ஒரு கோழியை சுட தண்ணியில் கொதிக்கிற சுட தண்ணி வச்சு அதில் போட்டு எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சளை நல்லா தடவி நல்லா பீஸாக போட்டு நான் சாப்பிட்டு மறுநாள் காலைல 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து பிரம்ம முகூர்த்தம்னு உட்காந்து நான் வந்து முருகருக்கு மூல மந்திரம் சொல்ல போகிறேன்னா ஒன்றும் வேலை செய்யாது. உங்களுடைய செயல் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த மந்திரத்தையும் சொல்ல வேணாம், எந்த தாந்திரிக முறையில் எந்த பூஜையும் பண்ண வேணாம். உங்களால் ஒரு உயிருக்கும் ஆபத்து இல்லைன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களால் ஒரு எறும்புக்கு கூட ஆபத்து இல்லைன்னா நீங்களே கடவுள், அப்புறம் நீங்கள் மூல மந்திரம் சொல்லணும். அப்போது முதல்ல உங்களுடைய செயலில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். பிறகு மூல மந்திரம் சொன்னால் அது சித்தியாகும். நான் மூல மந்திரம் சொல்லுவேன், டெய்லி 1008 முறை ஜபம் பண்ணுவேன், டெய்லி வந்து 1,00,000 உரு ஏற்றுறேன், ஆனால் என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து லீவே கொடுக்க மாட்டேன், டைட்டாக வேலை வாங்குவேன் அப்படின்னு ஒரு ஓனர் சொல்கிறாருன்னா அவருக்கு இந்த மூல மந்திரம் வேலை செய்யும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். அதை உணர்ந்தவர்கள் மகான்கள் ஆயிடுறாங்க. உணராதவன் மனிதனாயிடுற அபிலாசில் மாட்டி சிக்கிக்கிறான். முதல்ல நாம் வந்து எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை எந்த அளவில் மனதளவில் நம்ம காயப்படுத்திடக்கூடாது. இது ரெண்டுத்துலையும் தெளிவாக இருக்கும். இதில் தெளிவாக இருந்த பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய மூல மந்திரம் நிச்சயமாக பலிதமாகும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.